Hello friends, welcome to Tamilargal. இந்த வீடியோவில் நம்ம கரப்டான மெமரி கார்டு, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் டிவைஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கரப்டான பென் டிரைவ், மெமரி கார்ட்ஸை சரி பண்ணுறதுக்கு மொத்தம் 5 வழி நான் சொல்ல போகிறேன். அந்த 5 வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போது மெத்தட் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவோட நேமை மட்டும் மாற்ற போகிறோம். அதுக்கு உங்கள் விண்டோஸ் பட்டனில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரைட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிடுங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் நான் உங்களுக்கு தெரியுறதுக்காக நான் ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நிறைய டிரைவர்ஸ்லாம் வரும். பார்த்தீங்கன்னா என்னோடய டிரைவர்ஸ் வந்திருக்கு. அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஜின்றது வந்து என்னோடய பென்ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ் நீங்கள் போய் ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சேஞ்சுன்னு இன்னொரு ஆப்ஷன் வரும். அது கொடுங்க சேஞ்சுன்னு. இப்போது இந்த இடத்துல பேட்ச் இருக்கும். அது வந்து ஜின்னு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஜின்னு தான் இருந்தது. அதில் உங்களுக்கு வேறு ஏதோ நேம் மாற்றிக்கோங்க. ஆனால் இருந்த நேமே வைக்காதீங்க. இப்போ ஜின்னு இருக்கா, நான் எக்ஸாம்பிள் ஹச்ன்றத ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹச்ன்ற அந்த வேர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹச்ன்ற வேர்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கோலன் வந்து ஹச்ன்ற கோலன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்கள் பென்ட்ரைவ் கரெக்டான பென்ட்ரைவ் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இது வந்து மெத்தட் 1. இப்போது மெத்தட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவில் இருக்க டிரைவர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். சிஸ்டம் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி. அதுக்கு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போயிடுங்க. இப்போ மேனேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து டிரைவர்ஸ் தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி. என் சிஸ்டம் ஸ்லோனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்க் டிரைவ்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே இடத்துல ஜெனட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் நான் போட்டிருக்க 16 GB பென் டிரைவ். அது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே காமிக்கும். அதை கொடுத்து சர்ச் ஆட்டோமேட்டிக்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்டேட் வந்து டிரைவர் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முக்கியமான விஷயம் உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருக்கணும். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன், அதனால் ஆல்ரெடி அப்டேட்னு வருது. இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் பென் டிரைவை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். மெத்தட் 3ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபார்மேட். உங்கள் டிரைவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜ் ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எதுவுமே கிடைக்காது. ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடும். இந்த மெத்தட் வந்து 3ஆக வச்சுருக்கேன் நான். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் 4ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் டிரைவ் நேம் பார்த்துங்க. என்னோடய டிரைவ் வந்து ஹச்சி. நெக்ஸ்ட் கீழே சர்ச் பாரில் போய் சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ரோமோட்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நான் சொல்கிற கமெண்ட் டைப் பண்ணுங்கள். CHK DSK அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்கோடைய நேம் சி ஃபோல்டர் இருந்தால் சி, ஹச் ஃபோல்டர் இருந்தால் ஹச் ஃபோல்டர். இந்த ஹச்ன்றா நான் ஹச் போட்டு அந்த கோலன் வச்சுக்கிறேன். கோலன் வச்சு ஸ்லாஷ் போட்டு எஃப் போட்டு மறுபடியும் ஸ்லாஷ் ஒன்று போட்டு ஆர் போடணும். இந்த எஃப்க்கு வந்து ஃபிக்ஸ்னு அர்த்தம், ஆருக்கு வந்து எரர்னு அர்த்தம். இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். அதாவது எந்த டிரைவ்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த டிரைவில் வந்து சரி பண்ணணும். CHK அப்படின்னா செக் டிஸ்க் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோட் மாதிரி வருது. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0% இருக்கும். 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே 100% வந்துச்சுன்னா உங்கள் பென்ட்ரைவ் கரெக்ட் ஆனதுலேருந்து சரியாயிடும். இப்போது மெத்தட் 5ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவை பூட் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி நான் நோட் பேடில் வச்சுருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கமெண்ட் ப்ரோமோட் ஓப்பன் பண்ணிக்கோம். அதை வச்சு தான் நம்ம பென்ட்ரைவை பூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க் பாட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் டைப் பண்ணோடனே உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகலாம். ஆனால் எனக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா என்னோடய OS அப்படி. உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா அதில் போய் டைப் பண்ணுங்கள் அடுத்த கமெண்ட். இப்போ வந்து அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டிஸ்க்னு ஒரு பேஜ் இருக்குது. அதில் டைப் பண்ணுவோம். லிஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டேன். என்னோடய டிஸ்க்கு ஷோ ஆகுது. என்னோடய டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் இருக்குது. அதனால் நான் செலக்ட் டிஸ்க் 1ன்றேன். உங்களுக்கு எத்தனை இருக்கோ அந்த நம்பர் போட்டுக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்க் 1ன்னு போடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு, செகண்ட் இது வந்து பென் டிரைவ். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படின்ற ஒரு கமெண்ட் தான். அந்த கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் வந்து அந்த பென் டிரைவில் கிரியேட் ஆகிடும். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். ஒரு கோட் மாதிரி வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க. செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கும். ஓகே, இந்த செலக்ட் பார்ட்டிஷன் 1ன்ற கமெண்ட்டை நம்ம மறுபடியும் டைப் பண்ணுவோம். இப்போ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிடுறேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. இப்போ ஆக்டிவ்னு கமெண்ட் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஓகே, இந்த பென்ட்ரைவ் வந்து இப்போ ஆக்டிவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபார்மேட் எஃப்எஸ் = ntfs அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்மேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் எஃப்எஸ் அதாவது ஈக்குவல் நீங்கள் கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்துட்டு ntfs அப்படின்றத அது கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள். இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்மேட் ஆகாது. ஃபார்மேட் எஃப்எஸ் = ntfs அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் குயிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு எந்த வித ஸ்கிப் பண்ணாமல் டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகே, நான் டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0% அப்படின்னு இருக்குது. அது 100% வரதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகலாம். நல்ல ஸ்பீடான லேப்டாப்பாக இருந்தால் 5 to 3 செகண்ட்ஸ்க்குள்ளேயே ஆகிடும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த வித ஸ்கிப்புமே பண்ணல, உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து எக்ஸைட்னு ஒரு கமெண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது பார்ட்டிஷன்லேருந்து இப்போ வெளியே வந்துடும். மறுபடியும் இன்னொரு தடவை எக்ஸைட் அடிச்சிங்கன்னா இந்த கமெண்ட் ப்ரோமோட் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுக்குறேன். கமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பேஜில் நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வேணும்னா அதை பார்த்துக்கும் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் ஏதோ இருந்தால் கீழே எந்த மெத்தட் தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு எது தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த 5 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட பென்ட்ரைவை நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த மெத்தட், என்ன பென்ட்ரைவ், எத்தனை ஜிபி பென்ட்ரைவ் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மெத்தட் யாருக்கு ஒர்க் ஆகுது நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லா மெத்தடுமே எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கொடுத்துருங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம்.